ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பொசிஷனல் ட்ரேடிங் கேட்குறீங்க. பொசிஷனல் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பொசிஷனல் ட்ரேடிங்னால் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு அசட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ட்ரேடிங்க்கு அது வந்து மேபி ஒரு 3 or 4 days ஒரு ஸ்விங் மாதிரி போயிட்டு கீழே வந்தால் விற்கலாம், மேலே போனால் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அந்த மாதிரி தெரியணும். ஆனால் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் எப்பயுமே பயங்கர ரிஸ்க் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அது ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற பொசிஷனை வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். மோஸ்ட்லாக ஒரு 3 days 4 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்க. சம்டைம் வீக்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து எஸ்எல் போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் போட்ட உடனே அடிக்கும். எஸ்எல் போடுவீங்க, போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே எஸ்எல் அடிக்கும். நம்ம இவ்வளோதான் கால்குலேட் பண்ணோம். 1% மார்ஜினில் எடுத்து போடலாம் எஸ்எல்லு, இல்லை கேண்டில் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு போடுவாங்க சிலர். ஸோ இதெல்லாம். ஆனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பொசிஷனல் ட்ரேடிங்னால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அது அப்படி தான் நடக்கும்ட்டு. ஆனால் எஸ்எல் அடிக்காத நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மார்ஜின் கால் வராத பார்க்கணும். மார்ஜின் கால்னால் உங்களுக்கு லாஸ் போயிட்டே இருக்குது, நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டில் பைசா இல்லை, கேஷ் இல்லைன்னா, லாஸ் போயிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துருவாங்க. இந்த பொசிஷன் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா அது மார்ஜின் கால்னுவாங்க, க்ளோஸ் பண்ணுறவங்க ப்ரோக்கரே. ஸோ மார்ஜின் கால் வராத பார்க்கணும். அது மார்ஜின் கால் வராத பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டால் மார்ஜின் கால் வராதுன்ட்டு. ஆனால் ஸ்டாப் லாஸும் அடிக்கும். ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னா இது கேஷ் வந்து மார்ஜின் கால் வரும். அதனால் வந்து சஃபிஷியன்ட் பேலன்ஸு. இப்போது 1 lakh கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 80,000 தான் வந்து ட்ரேடிங்க்கு வச்சுக்கணும். 20,000 வந்து இந்த மார்ஜின் கால் அவாய்ட் பண்ணுறதுக்கோசமே தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த 20,000 வராத வச்சுட்டிங்கனாலே நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே பொசிஷனல் ட்ரேடிங் வந்து ரொம்ப 1 hour கேண்டில் பேஸ் பண்ணி எடுங்க. எங்கே எஸ்எல் வைக்கணும் அதெல்லாம் தனி கான்செப்ட். நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கு போல எங்கே எஸ்எல் வைக்கணும் இது பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடிங்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி கீழே போகும் மார்க்கெட்டு, நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்து தான் எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் பொசிஷனல் ட்ரேடிங் ஒர்க் ஆகாது. ஆப்ஷன் பையராக இருந்தால், செல்லராக இருந்தால் ஒர்க் ஆகும். ஆப்ஷன் பையராக இருந்தால் பொசிஷனல் ட்ரேடிங் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து டைமே வந்து டிகே ஆகிடும், உங்கள் ப்ரீமியமே டிகே ஆகிடும். நீங்கள் அப்புறமா அதில் வந்து எல்லாம் பண்ணலாம் முடியாது. அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் நான் வந்து பையராக இருந்தால் பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்காதீங்க.